ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்யூட் கதிக்ஷா யூடியூப் சேனல். நீங்கள் இது வரைக்கும் நம்ம க்யூட் கதிக்ஷா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் ரெகுலராக போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப் ஒரு இ-காமர்ஸ் ஷாப்பிங் ஆப். இந்த பைமோட் ஆப்பை பயன்படுத்தி நம்ம வீட்டில் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களான பால், காய்கறிகள், மளிகை பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், ஸ்டேஷ்னரி பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் போன்ற பொருட்களை இந்த ஆப் மூலமாக விரைவாகவும் விலை குறைவாகவும் அதே சமயத்தில் தரமானதாகவும் வாங்கிக்க முடியும். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லணும். ஒரு சின்ன ஊரில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 2 பசங்க. வயது முதிர்வு காரணமாக அந்த விவசாயி இறந்துட அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. ஒரு சமயம் அண்ணன் தம்பிகிட்ட சொல்கிறான், தம்பி, நம்ம இந்த ஊர்லேயே இருந்தால் ரொம்ப சிரமப்படுவோம். அதனால் நான் வெளியூர் போய் செல்வம் ஈட்டிக்கிட்டு வர்றேன், நீ இங்கே இருந்து நம்ம வீட்டை பார்த்துக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு வேலை தேடி வெளியூர் போகிறான். வெகு தூரம் போனதுக்கப்புறம் ஒரு ஊரில் ஒரு பண்ணையாரை பார்த்து வேலைக்கு கேட்குறான். இப்போ அந்த பண்ணையாரும், எனக்கும் வேலைக்கு ஆள் தேவைப்படுது, உன்னை நான் சேர்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த அண்ணக்காரனும், ஓகே, நான் இன்னையிலேருந்தே வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உன்னை நான் வேலைக்கு சேர்த்துக்கிறேன் ஆனால் அப்படின்னு ஒரு இழுவையாக சொல்கிறாரு. என்னங்க ஐயா, என்னன்னு சொல்லுங்கள், எந்த வேலையாக இருந்தாலும் நான் செஞ்சு கொடுக்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பண்ணைக்காரரு, உனக்கு 1 வருஷத்துக்கு கூலியாக நான் 3 பொற்காசுகள் தர்றேன். ஆனால் நான் என்ன வேலை சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லக்கூடாது, எல்லா வேலையும் செய்யணும். அப்படி நீ செய்யாத வேலைக்கு 1 பொற்காசு நான் பிடித்தமாக பிடிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு வேலை கிடைஞ்ச சந்தோஷத்தில், ஓகேங்க ஐயா, சரிங்க ஐயா, நான் எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்தே வேலையை தொடங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஓராண்டு முடிகிறதுக்கு இன்னும் 1 நாள் இருக்கும்போது அந்த அண்ணக்காரர் இருந்துட்டு, அப்பாடா, நாளையிலேருந்து நம்ம வேலைக்கு 1 ஆண்டு முடியுது, பொற்காசுகளை வாங்கிட்டு போய் தம்பியோட சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் விடிஞ்சதும் பண்ணையாரை போய் பார்த்து, ஐயா, இன்றைக்கோட நான் வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் தர்றதா சொன்ன அந்த பொற்காசுகளை கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்க, அந்த பண்ணையாரும், கண்டிப்பாக தர்றேன், உனக்கு நான் இன்னைக்கு மாலையோடு தான் உன்னோட ஓராண்டு காலம் முடியுது, அதுக்குள்ளே நான் உனக்கு ஒரு 3 வேலை சொல்கிறேன், அதை நீ செஞ்சுட்டு உன்னோட கூலியான பொற்காசுகளை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறார். சரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, என்ன வேலை அப்படின்னு கேட்க, அங்கே விலையுயர்ந்த பெரிய ஜாடியும் சின்ன ஜாடியும் இருக்குது, அந்த பெரிய ஜாடியை சின்ன ஜாடிக்குள்ளே போடணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே, ஐயா, எப்படிங்க ஐயா முடியும், சின்ன ஜாடிக்குள்ளே பெரிய ஜாடியெல்லாம் எப்படி ஐயா போட முடியும், செய்ய முடியாதே அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் உனக்கு ஒரு வேலை சொன்னால் அதை நீ செய்யணும், முடியலன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும், உனக்கு தர வேண்டிய பொற்காசுகளில் ஒன்றை எடுத்துக்குவேன் அப்படிங்கிறான். சரி, இந்த அண்ணக்காரனும், சரி, ஒரு பொற்காசுகள் போனால் போயிட்டு போகுது, இன்னும் 2 பொற்காசுகள் இருக்குதுல்ல, அடுத்த வேலை என்னன்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறான். அந்த வீட்டுக்குள்ளே ஈர நெல் இருக்குது, அதை வெளியில் எடுக்காமல் காய வைக்கணும் அப்படின்னு சொல்ல, இந்த அண்ணக்காரனுக்கு மறுபடியும் வந்துச்சு, ஐயா, எப்படிங்க ஐயா நெல்லை வெளியில் எடுக்காமல் காய வைக்க முடியும் அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு வேலை சொல்லத்தான் தெரியும், அதை நீ செய்ய முடிஞ்சால் செய், இல்லைன்னா உன்னோட பொற்காசுகளில் ஒன்றை பிடிச்சிக்குவேன் அப்படிங்கிறார். சரி, போனால் போயிட்டு போகுது, அதுதான் இன்னொரு பொற்காசு இருக்குல்ல, அதை வச்சாவது தம்பியோட போய் வாழ்ந்துக்கலாம் அப்படின்ட்டு, ஐயா, அடுத்த வேலையை சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லவும், என்னோட தலையோட எடை என்ன அப்படின்னு கேட்குறான்.
ஐயா என்னங்க ஐயா அநியாயமாக இருக்குது, உங்களோட தலையோட எடையை நான் எப்படிங்க ஐயா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல, உன்னால் வேலை செய்ய முடிஞ்சால் செய், இல்லைன்னா பொற்காசுகளை பிடிச்சிக்குவேன் அப்படிங்கிறாரு. தான் ஏமாற்றப்பட்டது தெரிந்தும், ஐயா இதெல்லாம் அநியாயங்க ஐயா, எனக்கு என்னோடய கூலியை கொடுங்க ஐயா அப்படிங்கிறான். நான் சொன்ன வேலையை ஒப்பந்தப்படி நீ செய்யலை, நீ அழுதுனாலோ புலம்புனாலோ என் மனசு இறங்க போகிறதில்ல, நீ நடைய கட்டலாம் அப்படிங்கிறான். இந்த பையனும் இந்த அண்ணக்காரனும் ஏமாந்து போனது உணர்ந்து ஊருக்கு போய் தம்பிக்கிட்ட சொல்லி அழுகிறான். அதுக்கு அந்த தம்பிக்கார, அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அந்த பண்ணையாருக்கு நான் சரியான பாடம் புகட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மறுநாளே அந்த பண்ணையார்கிட்ட வந்து வேலை கேட்குறான். அந்த பண்ணையாரும் நமக்கு ஏமாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க போலதா அப்படின்னு சொல்லி உண்டான கண்டிஷனெல்லாம் சொல்லிவிட்டு போகிறான். அந்த தம்பிக்கார வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் ஆகுது. ஒரு நாள் இருக்கும்போது போய் கேட்க, அதே மாதிரி அந்த பெரிய ஜாடியை சின்ன ஜாடிக்குள்ளே வைக்க சொல்கிறான். உடனே பக்கத்தில் இருந்த பெரிய கம்பாக எடுத்து பெரிய ஜாடியை உடைக்கிறான். உடனே இந்த பண்ணையார், டேய் ஏன்டா அந்த பெரிய ஜாடியை உடைக்கிற, அது விலை உயர்ந்ததுறான் அப்படிங்கிறான். ஐயா விலை உயர்ந்ததோ அதெல்லாம் இல்லைங்க ஐயா, நீங்கள் சொன்ன வேலையை நான் செய்யணும், இந்த சின்ன ஜாடிக்குள்ளே பெரிய ஜாடி வைக்கணும்னா உடைச்சா தானுங்க ஐயா வைக்க முடியும் அப்படிங்கிறான். எடுத்து உடச்சி வைக்கிறான். ஐயோ இவன் ரொம்ப புத்திசாலியாக இருக்கும் போல் இருக்குது, இருந்தாலும் நம்ம 2வதோட கண்டிஷனில் இவனால் செய்ய முடியாது அப்படின்ட்டு, சரி அடுத்த வேலை அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நெல்லை காய வைக்கணும், ஈர நெல்லை காய வைக்கணும்னு சொன்னோடனே உடனே மேலே ஏறி கூரையில் இருக்கிற ஓலையெல்லாம் பிரித்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த பண்ணையார் பதறி போய், டேய் என்னடா பண்ணுற, ஏன்டா இப்படியெல்லாம் கூரையெல்லாம் வீட்டையெல்லாம் பால் பண்ணுற அப்படிங்கிற. இல்லைங்க ஐயா, நீங்கள் ஈர நெல்லை வெளியில் எடுக்காமல் காய்க்க சொல்லியிருக்கிறீங்க, இந்த கூரையெல்லாம் பிரித்தா தானுங்க ஐயா சூரிய வெளிச்சம் பட்டு இந்த நெல்லெல்லாம் காயும் அப்படிங்கிறான். ஓ இவன் இன்னும் புத்திசாலியாக இருக்கான் போல், சரி வா அப்படின்ட்டு 3வது வேலைக்கு உன்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அடுத்து 3வது வேலையை சொல்கிறார். என்னோட தலையோட எடை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாரு. உடனே வேக வேகமாக தோட்டத்துக்கு போய் ஒரு பெரிய பூசணிக்காயை பறிச்சுட்டு வர்றான். இது எதுக்குடா இந்த பூசணிக்காய் அப்படிங்கிறான். ஐயா இந்த பூசணிக்காயோட எடை தான் உங்களோட தலையோட எடை, உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் சொல்லுங்கள், உங்கள் தலையை வெட்டி தராசில் வச்சு காட்டுறேன், நீங்களே பார்த்துக்கன்ட்டு கத்தி எடுத்து தலையை வெட்ட போகிறான். டேய் இருடா, ஏன்டா தலையை வெட்ட போகிறேன். ஆமாங்க ஐயா உங்கள் எடையை நான் உங்களுக்கு காட்டணும்ல அப்படின்னோடனே, நான் உனக்கு கொடுக்க வேண்டிய காசை நான் கொடுத்துட்றேன், என்னை விட்டுறா அப்படிங்கிறான் அந்த பண்ணையார். சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி, நான் உங்களை விடணும்னா எனக்கு சேர வேண்டிய 3 பொற்காசுகளும் எங்கள் அண்ணனை ஏமாற்றின 3 பொற்காசுகளும் 6 பொற்காசுகளையும் கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் விடுறேன் அப்படின்னு சொல்லவும், நான் அப்படியே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த 6 பொற்காசுகளையும் வாங்கி அவங்க அண்ணனோட போய் சந்தோஷமாக வாழ்கிறான். இதுதான் கதை. இதோட நியதி நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம க்யூட் கதிக்ஷா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.